Praise the Lord. Welcome to Daughter of Jesus channel. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும் லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளவும் ஒரு சில டிப்ஸ் இந்த சேனலில் போட்டுட்டு வரோம். இந்த வீடியோஸ் மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் பல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. பிறக்கிறதுல இருந்து அம்மா, அப்பா, சிப்லிங்ஸ், நம்மளோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டா நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட கிட்ஸ் அப்படின்னு நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒவ்வொரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே எப்போவுமே ஸ்மூத்தாக ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லாமல் போகவே போகாது. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆண்டவர் நம்ம தாயின் கருவில் உருவாகிறப்பவே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நம்ம படைக்கப்பட்டதில் இருந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையை முடித்து மறுபடியும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த வேர்ல்ட்லையே நம்மளுக்கு இந்த லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப் எதுனா நம்ம கடவுள் கூட வச்சுக்கிற ரிலேஷன்ஷிப் தான். நம்ம தேவனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம். நம்ம தேவனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்லையும் நிறைய டைம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துடுது. சில நாள் ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லா விஷயமும் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட கரெக்டாக ப்ரேயர் பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுறோம். அடுத்து ஒரு சில நாள் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறோம். ஆண்டவரை பற்றி நினைக்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் நம்மளாக செஞ்சிடுறோம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவர் கூட இருந்தோன்னா அவரும் நம்ம கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்டவர் கூட இருந்தோன்னா அவர் சித்தம், அவர் ஆசைப்படி நம்ம வாழலான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கனிகளை கொடுக்கணுன்னா நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்ணோம், ஒரு நாள் ஆண்டவர் கூட இருந்தோம், அடுத்த நாள் ஆண்டவரை மறந்துட்டு ஆசீர்வாதம் கிடச்சோடனே ஆண்டவரை மறந்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா நம்மளால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களாக இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவர் கூட பேசுகிறது, டாக் வித் காட். எப்போ பேசணுன்னா டெய்லியும் பேசணும், எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆண்டவரை ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு அப்பாவாவோ, ஒரு கேர்டேக்கராகவோ பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்மளாலே பண்ண முடியும். ஆண்டவர் எல்லாமா இருக்கார் நம்மளுக்கு. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் அவர் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு தேட்டரை வாழனா உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு ஒரு ஃப்ரெண்டை போல். உங்களுக்கு எந்த பாதையில் போகணுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. எந்த பாதையில் போகணுன்னு வழி காட்டுறாரு ஒரு அப்பா போல். மோரோவர் நம்ம மனுஷங்கக்கிட்ட சொல்ல முடியாத எந்த ரிலேஷன்ஷிப்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியும். அதே மாதிரி நம்மளோட மனசில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிற கஷ்டங்கள், நம்மளோட டீப் பெயின் கூட ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கூட டெய்லி பேசுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வர்ஷிப், ப்ரைஸ், ப்ரேயர், பைபிள் ரீடிங். ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறோம். அதே மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் நம்மக்கிட்ட திரும்பி பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுறதில்ல. ஆண்டவர் நம்மளுக்கு திரும்பி பேசுகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னா நம்ம பைபிள் ரீட் பண்ணணும், பைபிளை மெடிடேட் பண்ணணும். அது மூலமாக ஆண்டவர் கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்க கேள்விகள், நம்ம மனசில் இருக்க வருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், நம்மளுக்கு வழிகாட்டுவார். பைபிள் ரீட் பண்ணுறது மூலமாக இன்னொரு நன்மையான விஷயமும் இருக்குது. அது என்னென்னா நம்ம ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க அது ரொம்ப உதவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீட் பண்ணும்போது ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறார், ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது.
உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஸோ நம்ம உண்மையாக தேடினோன்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கூட பேசுவார். இப்போ இந்த விஷயங்களை பைபிள் ரீட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது, இந்த விஷயங்களை நம்ம ரிலீஜியஸாக ப்ராப்பர் ரெஜிமனாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணுன்னா ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஸ்டே லாயல் டு காட். நம்மளுக்கு எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. இதை எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம்? நம்ம யோசிக்கிறதே இல்லை இதை பற்றி. ஆண்டவர்கிட்டக்க ஒரு பைபிளில் ஒரு சாட்சி பார்க்குறோம். ஒரு 10 பேர் ஆண்டவர்கிட்ட மிராக்கிள் பெற்றுட்டு போகிறாங்க. ஆண்டவர் அவங்கள ஹீல் பண்ணுறாரு. ஆனால் அதில் திரும்பி ஒருத்தவன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். மற்ற 9 பேரும் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. மற்ற 9 பேரும் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றுட்டு திரும்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூட வரல. ஸோ ஆண்டவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆண்டவர் ஒரு எம்பத்தட்டிக் காடாக இருக்கார், ஒரு சென்சிட்டிவான காடாக இருக்கார். நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, நம்மளுக்கு ஒருத்தவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கோன்னா, இல்லை நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னா, இல்லை நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கோன்னா, நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ ஆண்டவரும் அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆண்டவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்கிட்ட பேசணும், நம்ம அவரை துதிக்கணும்னு வெயிட் பண்ணுவார். ஆனால் நம்ம அதை கண்டுக்காமல் நிறைய நாள் நம்மளோட வேலையை பார்த்துட்டு, எனக்கு வேலை, நான் பிஸி ஷெட்யூல், என்னால் இன்றைக்கி முடியல, எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம ஸ்கிப் பண்ணி ஆண்டவரை எத்தனையோ நாள் நம்ம காயப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறையா நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டே வரோம். அது ஆண்டவரை கண்டிப்பாக துக்கப்படுத்துது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் வருத்தப்படுறாரு. ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது தப்பு, அது ஒரு பாவம், ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே இருந்து ஹோலி ஸ்பிரிட் உணர்த்துவார். நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஆனால் அது தெரிஞ்சும் இது ஆண்டவருக்கு பிடிக்காது தான், ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் செஞ்சுக்கிறேன், இந்த ஒரு வாட்டி ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாருன்னு நம்மளாக போய் வாலண்டியராக தெரிஞ்சே ஏதாவது பாவத்தில் விழுகிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய மனம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படும். அது மட்டும் இல்லை, அப்படி அந்த பாவம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஓகே ஒன்றும் தோணாமல் இருக்கும். ஆனால் அந்த பாவம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்குள்ளேயும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒரு குற்ற உணர்ச்சி அது நம்மளை ஆண்டவர்கிட்டேருந்து இன்னும் பிரிச்சிடும். நம்ம ஆல்ரெடி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், ஆனால் மறுபடியும் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், ஸோ ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாரா, ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுமா அப்படின்னு நிறையா நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இருக்க கேப் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆண்டவரோட வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட கஷ்ட நாட்கள்லையும் சரி, நம்மளால் முடியாத போதும் அவர் நம்ம கூடயே இருக்கார். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருக்கு உண்மையாக அவர் கேட்கிறதெல்லாம் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட சித்தம் செஞ்சு அவருக்கு பிரியமானபடி வாழணும். இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பைபிள் நம்மளுக்கு சொல்கிற விஷயங்களை நம்ம பண்ணிட்டோனாலே, நம்ம பாவத்திலேருந்து விலகி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோனாலே நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களாக மாறிடுவோம். காடோட நம்மளுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் ஸ்ட்ராங்காகி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். காடோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்குன்றத ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் ஒரு வாரம் பைபிள் ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அடுத்த வாரத்தில் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த வசனம் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஸோ இந்த நேரத்தில் இந்த வசனம் நம்மளுக்கு வருது, ஸோ இந்த விஷயத்தை இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் கூட உங்களோட ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒன் ஆஃப் த பிளஸட் ஃபீலிங்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்பயும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த டைமில் நான் என்னோடய டெஸ்டிமோனி ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு இப்போ தோணுது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டேஸில் நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். நான் அந்த டைம் வரைக்கும் நான் தனியாக படுத்தது இல்லை. ஸோ அந்த ஹாஸ்டல் நான் மட்டும் தனியாக இருந்தேன் ஒரு ரூமில்.
ஸோ நான் வந்து ரொம்ப தனியாக படுக்கிறதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவேன். பைபிள் படி பயப்படவே கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்க வந்து பயப்படுறவங்களாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் வெளிப்பட்டின விஷயத்தில் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 365 டைம்ஸ் பைபிள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு. இப்போ நான் ஓரளவு மாறிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் பயப்பட தான் செய்வேன். ஆண்டவருக்கு ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவர் கூட தான் இருப்பேன். இருந்தாலும் ஒரு சில எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு அது ஒரு வீக்னஸ். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே இருக்கும். நான் படுத்து ப்ரேயர் பண்ணி ஸ்தோத்திரபலி சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்கி கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு தூக்கத்துலேயே ஒரு வசனம் ஞாபகம் வருது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து தேவரீர் என் வெளிச்சமாக என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்ற வசனமும் எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. அப்போது எதுக்கு இந்த வசனம் தோணுது அப்படின்னு சொல்லி நானும் திரும்பி படுத்துட்டு இருந்தேன். திரும்பி படுத்துட்டு இருக்கும்போது எனக்காக தோணுது, ஒருவேளை இப்போ கரண்ட்டு போகுது அப்படின்னு. இது வந்து யாரும் என்கிட்ட சொல்லலை, என்ன சொல்கிறது, பிரம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தோணுது கரண்ட் போதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதே மாதிரி எனக்கு அந்த வசனம் கிடச்சி ஒரு 5 நிமிஷத்தில் கரண்ட் போச்சு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அப்போ எந்த பயமும் ஏற்படலை. அதே மாதிரி நான் தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டேவும் இல்லை. அந்த நேரம் எனக்கு அந்த வசனம் மனசுக்குள்ள திரும்ப நான் அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியே நான் தூங்கிட்டேன். அடுத்து பகலில் தான் நான் எந்திரிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவர் கூடயே நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம லைஃப்லேயும் நடக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆண்டவர் வந்து நிறைய டெஸ்டிமோனிஸ் நாளுக்கு நாள் பண்ணிக்கிட்டே இருக்கார். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஒபே டு காட். இதுவும் அதே தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஆப்வியஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து அஸ் யூஷுவல் எல்லா ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவும் நம்மளுக்கு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கிருபை பெற்றிருக்கோம் நம்ம. ஸோ அந்த கிருபை வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி பாவத்தில் விழாமல் இருக்கணும். நம்ம விழுந்து எந்திரிச்சிட்டு இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கேப் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிருபையும் கம்மியாயிடும். நம்ம எப்பயுமே ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பாவம் செய்கிற எண்ணம்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அன்பாக இருக்கணும் மற்றவங்ககிட்டன்றது தான் பைபிளோட பேசிக் ரூலே. கிறிஸ்டியானிட்டியோட பேஸே அன்பு தான். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே அதிகமாக நம்மளை ஆண்டவர் வந்து நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு. எப்படி நம்ம பார்க்குறோன்னா, ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் இன்னொருத்தவனுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தால் அவங்க ஐஸ்வர்யத்தெலாம் விற்று தரித்திரனுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே ரோல் மாடலாக வந்து அவரோட லைஃப்பில், அவர் இங்கே மனுஷனாக பிறந்து அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் எல்லா விஷயங்களையும் பலருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் வந்து நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காமிச்சிருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு அந்த விஷயத்தில் நம்ம கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையாயிட்டோம். கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய காரியங்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ப்ளஸ் இன்னொரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எதுக்குன்னா, நம்ம வந்து காஸ்பல் ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஏழைக்கு இறங்கும் போது இல்லாட்டி ஒருத்தவங்களுக்கு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளால் ஆண்டவரோட அன்பை பகிர்ந்துக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அந்த தேவன் அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு. அவர் உண்மையான தேவன் அப்படின்றத அவங்களும் அறிஞ்சுக்குவாங்க. அவங்களும் மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் காஸ்பல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் அன்பாக இருங்க. அப்போது உங்களால் காஸ்பலும் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும்.
கடைசியாக ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் கூட ரொம்ப டீப்பனாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிராட்டிடியூட். நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கிறது. எல்லோரும் யோசித்து பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளை யோசித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் இந்த பூமியில் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் விட நம்மளுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் வச்சுருக்காரு. நம்ம ஒரு முறை சாவதும் நியாயந்தீர்ப்படைவதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கபடி நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதை விட ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய நன்மை இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? ஸோ அதுக்காக நம்ம மகிழ்ச்சி அடையணும், அதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மெயினாக நம்ம ஆண்டவர்கிட்ட கிராட்டிடியூடாக இருக்கணும், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது கூட நம்மளுக்கு நேரம் இருக்க மாட்டுது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நைட்டு முழுவதும் தூங்காமல் உறங்காமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக ஆண்டவர் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக்க உதவும். கர்த்தனை ரசித்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கபடி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டவர் நம்மளுக்கு பண்ண நன்மைகளை யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது கடலளவு போய்கிட்டே இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம யாருமே ஆண்டவர் விட்டு விலக மாட்டோம், ஆண்டவர்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. கிறிஸ்மஸ்லாம் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்னு பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நம்மளோட மனசுக்குள்ளே பிறக்கணும், ஆண்டவர் நம்ம கூட எப்போவுமே இருக்கணும், நம்மளும் எப்போவுமே ஆண்டவர் கூடயே இருக்கணும். அப்போ நம்ம நல்ல கனிகளை கொடுக்க முடியும், ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ முடியும், இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த நாளில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம், எப்போவுமே கடவுள்கிட்ட பேசுகிறது, கடவுள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கம்மியாகாதபடிக்கு இந்த எல்லா டிப்ஸையும் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்மளை நேசிக்கிறவர் ஒருத்தவர் இருக்கிறார்னு பைபிளில் போட்டிருக்கபடி ஆண்டவர் எப்போவுமே நம்மளை நேசிக்கிறார், நம்ம பாவம் செஞ்சாலும் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை மன்னிக்கிறாரு, நம்மளை ஏற்றுக்கிறாரு. ஸோ ஏசப்பா கூட எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் மேலான ரிலேஷன்ஷிப் அவர். ஏசப்பா கூட எப்போவுமே அவருக்கு உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம நடப்போன்னு இன்றைக்கிலேருந்து ஒரு ரெசல்யூஷனை எடுப்போம். காட் பிளெஸ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.